இல்லாமல் வாழ்கிற அநேக திரைப்பட பிரபலங்கள் உண்டு. பணத்தை இழந்த மிகப்பெரிய தயாரிப்பாளர் இருக்கிறார்கள். அநேகரை மகிழ்வித்தவர்கள் இன்றைக்கு அன்பால் அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை. அவர்களே தற்கொலைக்கினராய் ஓடி இருக்கிறார்கள். அநேகர் வாழ்க்கையில் அன்பானவர்களே மகிழ்ச்சியை கொடுத்த நடிகைகளும் நடிகர்களும் இன்றைக்கு இல்லாமல் போனார்கள். அப்படியானால் இஸ் ஓன்லி எ டெம்பரரி, இஸ் அ வேனிட்டி. தமிழில் சொல்லப்பட்டிருக்குது, நிலையற்றவன். மகிழ்ச்சி நிலையில்லாதது, உங்களுடைய புகழ் நிலையில்லாதது, உங்களுடைய அதிகாரம் நிலையில்லாதது, உங்களுடைய அந்தஸ்து நிலையில்லாதது. எதுவுமே இந்த நிலையானதல்ல. நிலையான ஒருவர் ஆண்டவர் மட்டுமே. திரும்ப சொல்லுகிறேன், உங்களுடைய எதுவுமே நிலையானதல்ல. கர்த்தர் ஒருவரே நிலையானவர். அப்படியானால் நீங்கள் நானும் செய்ய வேண்டிய சில குறிப்புகளை சொல்லுகிறேன். நம்பர் 1, மேக் மீ மோர் ஹம்பிள். உங்களை இன்னும் அதிகமாய் தாழ்மைப்படுத்துங்கள். அவருடைய ஜெபம் என்னவென்றால், லார்ட் மேக் மீ மோர் ஹம்பிள். இன்னும் தாழ்மைப்படுவோம். ஆணவம் வேண்டாம், அகங்காரம் வேண்டாம், பெருமை வேண்டாம். அன்பானவர்களே, அந்த ஈகோ வேண்டாம். அவருடைய ஜெபத்தினுடைய முதல் கருத்து என்னவென்றால், லார்ட் மேக் மீ மோர் ஹம்பிள். இரண்டாவது, லார்ட் மேக் மீ மோர் டிலிஜியன். இன்னும் என்னை விடாமுயற்சி உள்ளவனாய், இன்னும் என்னை அந்த விடாமுயற்சிக்கு சொந்தக்காரர்களாய். ஒரு தெளிவான வாழ்க்கை. இன்றைக்கு அநேகருக்கு தெளிவே இல்லை. என்ன செய்கிறோம், எதை செய்கிறோம், என்ன பேசுகிறோம், இதை பேசுகிறோமே இதுவரை பாதிக்குமே, இதுவரை பேசுகிறோமே வருத்தப்படுத்துமே. யோசித்து பாருங்கள். நேற்று கூட ஊடகத்தில் ஒரு அதிகாரி சொல்லுகிறார், அவர் பேசின பேச்சு என்னை மன உளைச்சலை தந்தது. அதனால் எத்தனையோ பேர் தற்கொலைக்கு ஓடி இருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு ஊழியர்களே, பி டிலிஜியன். தெளிவோடு இருங்கள், தெளிவாய் பேசுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவு இல்லைன்னா அன்பானுடைய உங்களுடைய பேச்சில் ஒரு தெளிவு, உங்களுடைய சிந்தையிலே ஒரு தெளிவு, உங்கள் பார்வையிலே ஒரு தெளிவு, நடத்தையிலே ஒரு தெளிவு. என்ன செய்கிறேன், இதை செய்தால் பின் விளைவுகள் என்னவாகும். இன்றைக்கு அநேகருக்கு பின் விளைவுகளை குறித்த அந்த எண்ணமே இல்லை. இன்றைக்கு இருக்கிற உறவுகளிலே இந்த விவாகரத்து, அவர்கள் அந்த பின்புலை யோசித்து பார்ப்பதில்லை. பிள்ளைகள் என்ன ஆவார்கள், எதிர்காலம் என்னவாகும், அந்த குடும்பத்துடைய நிலை என்ன ஆகும், அந்த குடும்பத்தில் யாராவது ஒரு பெண் எடுப்பார்களா, பெண் கொடுப்பார்களா, இவையெல்லாம் யோசிப்பதில்லை. எடுத்தேன் கவுத்தேன். காரணம் என்னவென்றால், they are not diligent. அதாவது அந்த வசனம் சொல்கிறது, நான் எவ்வளவு நிலையற்றவன் என்பதை நான் உணர்ந்து கொள்ளும்படி செய்யும். முதல் உணர்வு என்னவென்றால், பி ஹம்பிள். இரண்டாவது, பி டிலிஜியன். மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், பி டிபெண்டன்ட். அன்பானவர்களே, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அதாவது என்றைக்குமே நான் 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 நான். அன்பானவர்களே, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் டிபெண்டன்ட், இன்டிபெண்டன்ட் என்ற வார்த்தை திரையிலே பாருங்கள். அவருடைய கருத்து என்னவென்றால், அவரையே சார்ந்து அவருக்குள்ளே இருப்பது. திரும்ப சொல்லுகிறேன், ஒருவர் சார்ந்து வாழும் வாழ்க்கை. புரியுது அவங்களுக்கு? இந்த உலகமே